ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. என்னடா ஸ்டார்டிங்லேயே ரெசிபி இருக்கே அப்படின்னு பார்க்காதீங்க. நீங்கள் ஆல்ரெடி இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி நம்ம ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான சண்டே அண்ட் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கோட சண்டே ஒரு ஆசமாக போயிட்டுருக்கு. ஸோ வாங்க இன்றைக்கி சண்டே நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ சண்டேனாலே நான்வெஜ் இல்லாமல் இருக்குமா? ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி கிராண்ட் ஃபீஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கிரேவி பண்ணிக்கலாம். மட்டன் கிரேவி தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் இல்லை பேனில் ஆயில் ஊற்றிட்டு நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைக் கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம சிம்பிளாக தான் பண்ண போகிறோம், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் பண்ண போகிறதில்ல. ஸோ எடுத்தோடனே நம்ம மட்டன் ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் அது குக் ஆகும். ஸோ மட்டன்லாம் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் குக் ஆனால் நல்லாயிருக்கும். அண்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டிங்கன்னா மட்டனே தண்ணி விட்டுரும். நீங்கள் தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஸோ நல்லா பெரட்டி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம தேவையான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். பெருசாக எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் குக் ஆகும் அண்ட் மட்டனுக்குள்ளே கலர் ஏறும். அதனால தான் முதல்லையே மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே, இன்றைக்கி டே வந்து மூடியாக தான் இருக்குது. ஸோ யாருக்கும் பெருசாக எந்த வேலையும் செய்யணுன்றது தோணலை. அதனால நம்ம இன்றைக்கி ஒரு படத்துக்கு தான் போயிருக்கோம். ஸோ நான் சொல்கிறேன், இந்த டிசம்பரில் ரிலீஸ் ஆன ஒரு ஃபேமஸான மூவி தான். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸ்டில் நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம மிளகாத்தூளுக்கு பதிலாக ஒரு பேஸ்ட் அரைச்சிருக்கோம். ஒன்றும் இல்லைங்க, இஞ்சி, பூண்டு, ஒரு வெங்காயம், அப்புறம் வரமிளகா. சும்மா கலருக்காக இதை அரைச்சி ஆட் பண்ணியிருக்கோம். இது கூட காஷ்மீரி மிளகாயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு தேவைப்படல, அதனால் நான் ஆட் பண்ணல. ஸோ மிளகாத்தூளுக்கு பதிலாக நான் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போது நம்ம மட்டனுக்குள்ளே இதையும் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட்டை இப்போயே போட்டு வச்சுருங்க. ஸோ இப்போது நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் குட்டி குட்டியாக தேங்காய் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இன்றைக்கி நாங்கள் மட்டன் லிவரில் ஒரு சின்ன கிரேவி தான் பண்ணியிருக்கோம். இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். ஆல்ரெடி சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கி சண்டேயில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஃபீஸ்க்காக என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத தெளிவாக பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், முதல்ல நம்ம ஆல்ரெடி செஞ்ச வறுவலில் நான் கோக்னட் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். சூப்பராக இருக்குது இந்த கிரேவி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு மட்டன் கிரேவி தான். சப்பாத்திக்கு இல்லை ரைஸ்க்கு இல்லை கீ ரைஸ்க்கு ஆசமாக இருக்கும் அந்த கிரேவி. தென் நம்ம ஆல்ரெடி பார்த்த இந்த லிவர் ஃப்ரைன்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் ஒரு செமி கிரேவி. அண்ட் டைஜஷனுக்காக மிளகு ரசம். மட்டன் செய்யும் போது நீங்கள் தயிர் சாப்பிட்றீங்களோ இல்லையோ கண்டிப்பாக ரசம் வைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அண்ட் ரைஸ், இன்றைக்கி சும்மா பிரியாணி இல்லாமல் ரைஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போச்சு. ஸோ லன்ச் சாப்பிட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறமா ஈவினிங் டைமில் நாங்கள் ஓகே டிசம்பர் மந்தில் ஃபேமஸான புஷ்பா மூவி ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் படத்துக்கு போயிருந்தோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ், சூப்பராகவே இருந்தது மூவி. அதுக்காக தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்கள், ஈவினிங் 7 தான் இருக்கும். அதுக்கே எவ்வளோ டிராஃபிக்னு. இன்றைக்கி நாங்கள் மூவி பார்க்க வந்திருக்க தேட்டர் தான் இந்த ஸ்ரீசக்தி சினிமாஸ். இது சூப்பராக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட 8 ஸ்க்ரீன்ஸ் வச்சுருக்காங்க. 8 ஸ்க்ரீன்னா எல்லாமே ஹோம் தேட்டர் சைஸ் தான் இருக்குது. அண்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. ரீசெண்டாக வந்து எல்லா மூவியோட போஸ்டர்ஸுமே வச்சுருக்காங்க. அண்ட் சூப்பராக மெயின்டைனும் பண்ணிகிட்ருக்காங்க. கார் பார்க்கிங் நல்லா பெருசாக இருக்கிறதுனால நீங்கள் உங்களோட வெஹிக்கிள்லேயே போய்க்கலாம். ஆனால் இந்த தேட்டரில் இருக்கிற ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் வீட்டிலேருந்து எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது, வாட்டர் பாட்டில்ஸ் தவிர. நீங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா கூட வாங்கி வச்சுருவாங்க. ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு டிசப்பாயிண்ட் ஆகிடாதீங்க. தென் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி செக்கிங் பண்ணுறாங்க.
அண்ட் உள்ளே நிறைய ஸ்டோர்ஸ் வச்சுருக்காங்க. லைக் ஃபுட் கோர்ட் தான் வச்சுருக்காங்க. அண்ட் நம்ம ஏர்போர்ட் எதிர்பார்க்குற மாதிரி அவ்வளோலாம் இல்லை. ஸோ நீங்கள் வெளியிலலாம் சுற்றி பார்த்துட்டு நல்லா ஃபோட்டோ எடுக்கலாம். அண்ட் நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. மூவி வந்து எங்களுக்கு ஆக்சுவலி 7:30 தான், பட் நாங்கள் 7 o'clock போயிட்டோம். ஸோ போயிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டுலாம் இருந்தோம். அண்ட் நம்ம நல்லாவே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பிகாஸ் இங்கே ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது அண்ட் பிரைட்டாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்க்ரீன்லேயும் இவங்க என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்றதையும் போட்டிருக்காங்க. அண்ட் குழந்தைங்களுக்காக இங்கே சின்ன சின்ன ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இருக்கிற ஒரு ஷாப்பும் இருக்குது. அண்ட் நிறையா சேர் மாதிரி இல்லை நிறைய ஸ்டேபிள் மாதிரி இருக்குது. அதில் நம்ம போய் உட்காந்துக்கலாம் அண்ட் ரெஸ்ட்டும் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஃபுட் கோர்ட்டை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நாங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்ததுனால இப்போ கூட்டம் இல்லை. கண்டிப்பாக இன்டர்வல் டைமில் பயங்கரமாகவே கூட்டம் இருக்கும். ஸோ நான் இங்கே பாருங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா, பாப்கார்ன் மட்டுமே 6 ஃப்ளேவர் கிட்ட வச்சுருக்காங்க. அண்ட் டாஃபீஸ் இருக்குது. கோல்டு காஃபீஸ்லேருந்து ஸ்குவாஷ் வரைக்கும் இருக்குது. அண்ட் பர்கர், வாஃபிள்ஸ், ஹாட் டாக், சாண்ட்விச், ஃப்ராங்கி, பீஸாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையாவே இங்கே வச்சுருக்காங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு கிரேவிங்ஸ் ஆயிரும். அண்ட் நீங்கள் போய் கண்டிப்பாக வாங்கிடுவீங்க. ஸோ அதனால தான் இவங்க உங்களோட லக்கேஜஸ் எதுவுமே உள்ளே எடுத்துகிட்டு போக விடுறதில்ல, எக்ஸப்ட் வாட்டர் பாட்டில். இப்போது நம்ம ஸ்க்ரீன்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நல்லா தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எதுவுமே டஸ்ட்டெல்லாம் இல்லை. இங்கே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டால்பி அட்மாஸோட ஸ்பீக்கர் குவாலிட்டியில். அண்ட் அவ்வளோதாங்க, நாங்கள் புஷ்பா 2 மூவி பார்த்துட்டு இன்டர்வலில் சில் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இந்த சண்டேவை முடிச்சுக்கிட்டோம். ஸோ இந்த சண்டே இந்த டிசம்பர் மந்த் எங்களுக்கு சூப்பராகவே தான் ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இதே மாதிரி எல்லோரும் உங்கள் டிசம்பர் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் சீக்கிரமாகவே 2025க்கு ரெடி ஆகிட்டு வாங்க. அண்ட் 2025 ஒரு முக்கியமான இயராக இருக்க போது பல பேர்த்துக்கு. எல்லோரும் சூப்பராக பண்ணுங்கள். அண்ட் இந்த இயரை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். இதோட நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் பல ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.